திசை மாறும் வாழ்க்கையே. என்னது மணி 10-11 போகுது. கறவைக்கு போன மாமா வேற உன்ன காணுமே. எங்குதான் போனாரு? ஐயோ கடவுளே, மாமாக்கு மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியலையே. போன் பண்ணா போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் ஆளை காணமே. தென்னை இந்நேரமா மத்தியான கறவையே ஆரம்பிக்க போகுது. இன்னும் மனுஷனை வீட்டுக்கு காணோம். மீனாட்சி, மீனாட்சி, வாங்க மாமா. அப்பாடா வந்துட்டீங்களா? என்னதே பண்ணுனீங்க இன்ன வரைக்குமே? எங்கடா மாமாவை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன் நானுமே. அது ஒன்றும் இல்லை புள்ள, எல்லாம் நல்ல விஷயந்த. இன்னொரு 2 காடு கறவை காடு கிடச்சிது. அதுதான் அவங்க மாடு கறந்து பார்த்துட்டு வந்துடலாமேன்ட்டு போனேன். அப்படியா மாமா? அப்பன்னா சரி சரி, போய் கைகள் கழுவிட்டு வாங்க. சோத்த ஒரு வாய் உண்டு போட்டு சித்தே படுப்பீங்களாமா? அப்பத்தானே சாயங்காலம் கறவைக்கு போக முடியும். 3 மணிக்கு எந்திரிச்சது. சரி புள்ள, பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் எந்திரிச்சாங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு மாமா. நீங்கள் முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க. பிள்ளைங்க என்ன அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. மீனாட்சி அக்கா, வாருக்கு நீ ஓன் பண்ணின நேரத்துக்கு நீ 8 மணிக்கே வருவின்னு பார்த்துட்டு இருந்த. என்னதே பண்ணுன இன்ன வரைக்குமே? அக்கா அதை ஏன் கேட்குறீங்க? நானும் அம்சக்கா வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா அக்கா வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தாக்கா அக்காவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்து லேட் ஆயிடுச்சு. ஏருக்கு என்னாச்சு? அம்சாளுக்கு நல்லா தானே இருந்தா? அப்படி ஆமாண்ணா நல்லா தான் இருந்தாங்க. என்னன்னு தெரியல, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கும் வரல. அதுதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னா. அவளுக்கு நீ என்ன பிரச்சனையோ என்னாச்சோ? சரி சரி வரட்டு. மாமா மணி 10-11 ஆக போகுது. நீங்கள் முதல்ல கைகால் கழுவிட்டு போய் சோத்துண்ணுவோங்க. சரி புள்ள, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. அக்கா இவ்வளோ நேரம் சாப்பிடாம அண்ணா என்னக்கா பண்ணிட்டு இருந்தாரு? அதை ஏன் கேட்குற ருக்கு? பால் கறவைக்கு போனாலே உங்கள் அண்ணன் இப்படித்தான் 11-12 மணிக்கு வர்றது. அப்புறம் சாப்பிட்டு போட்டு படுத்தா அப்புறம் அப்படியே எந்திரிச்சு ஓட வேண்டியது. என்னைக்கு இந்த பால் எடுக்கிறக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையில முடிச்சு காலையிலத்த சாப்பாடே இல்லை. ஐயோ அக்கா, காலையில் தாக்கா கண்டிப்பாக சாப்பிடணும். மத்தியானம் சாப்பிடாட்டியும் கூட பரவாயில்ல. சரி சரி, நீங்கள் முதல்ல போய் அண்ணாக்கு சாப்பாடு போட்டு வாங்க போங்க. அதெல்லாம் உங்கள் அண்ணனே போட்டு உண்டுக்குவார். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எல்லாமே அங்கே தான் வச்சிருக்கிற, அதெல்லாம் போட்டு உண்டுக்குவார். சரி சரி அக்கா, நீங்கள் எதுக்கு அவசரமாக வர சொன்னீங்க? நானும் ஃபோனில் கேட்குறக்கு மறந்துட்டேன். ஆமாம் ருக்கு, நம்ம புதுசாக ஒரு வேலை ஒன்று பண்ணலான்ட்டுத்தேன். சரி அம்சாலும் வந்துட்டான்னு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கே ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தேன். அது எங்கேயும் அவளை காணுமே. அக்கா நீங்கள் வேணால் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கக்கா, ஒரு வேலை எடுக்கிறாங்களோ என்னவோ. மீனாட்சி அக்கா, அடடே வாம்சே, உனக்கு 100 ஆயிசு. இப்பத்தே உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோ கரெக்டாக வந்துட்டுவோ. என்னை பற்றியா? என்னை பற்றி என்னக்கா பேசிகிட்டு இருந்தீங்க? அது சரித்த, ஒன்றும் தெரியாத விளாட்டவே கேட்பியே. ஆமாம் இன்ன வரைக்கும் என்னதே பண்ணுனேன். நான் உன்னை நேற்றே 8 மணிக்கு வந்துருவுளேன்னு சொன்னேன்னல்லோ. ஆமாக்கா, நானும் காலையிலிருந்து நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆளையவே காணமே. ஃபோன் பண்ண ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு இப்போதாக்கா வந்தேன். அக்கா அந்த கூத்தை ஏன் கேட்குறீங்க? ஐயோ நேற்று என் மாமியா கிளவி படாத வாடு படுத்தி எடுத்துருச்சுக்கா. என்ன அம்சா சொல்கிற? இது வழக்கம் போல் நடக்கிறது தானோ? வழக்கம் போல நடக்கிறதா? அக்கா வழக்கத்துக்கு மாறா கிளவி என்னை என்னென்னலாம் படுத்து எடுத்துருச்சுக்கா. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அசர மாட்டீங்களே, அப்புறம் எப்படி? மீனாட்சி அக்கா, அந்த கதையை கேட்டால் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அம்சே என்ன புள்ள சொல்கிறேன்? அப்படி என்ன பண்ணுச்சு? அதையேக்கா கேட்குறீங்க? அந்த கிழவி ஏதோ 1000 ரூபா வச்சிருந்ததாமா, அதைய காணன்னு சொல்லி அதை நான் தான் எடுத்தேன்னு என் மேலே பழிய போடுறக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. நானே சந்தேகத்தில் என் பணத்தை தாக்கா எடுத்துகிட்டு வந்தேன். ஒருவேளை அது அந்த கிழவியோட தான் இருக்குமான்னு நான் கூட ஏமாந்து போயிட்டேன். ஆடக்கடவுளே, என்னம்சு சொல்கிற? உன் மேலே திருட்டு பழிய கட்டுச்சா அந்த கிழவி? அதையேக்கா கேட்குறீங்க? அது சீமா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அது பொறுக்காது அந்த கிளவி எங்கள் 2 பேர்த்தையும் ஊட்டுட்டு துரத்திடுவேன்னு சொல்லி அட சாமி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருச்சுக்கா. அடப்பாவமே, இந்த வேலையெல்லாம் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாளா கிளவி?
அட ஆமாக்கா. அக்கா, காலங்கத்தால் அதை பற்றி பேசினா நம்ம போல போடாது. அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. எதுக்குக்கா முதல்ல அவசரமாக வர சொன்னீங்க? நீ சொல்கிறதும் சரிதான் அம்சு. நான் புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் சரி உங்க கூட சொல்லி இன்னைக்கே தொடங்கலாமா அப்படிங்கிறக்காகத்தான் வர சொன்னேன். அக்கா, என்னக்கா சொல்கிறீங்க? அட ஆமாம் அம்சு, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊறுகாய் பாட்டிலேயே போட்டு வாரத்துக்கு 4 பாட்டில் 10 பாட்டில்னு வித்துட்டு இருக்கிறது. நம்மளும் ஓரளவுக்கு நாள் கை நிறைய சம்பாதிக்கணுமல்லோ. அதனால தான் வேற ஏதாவது வேலை பண்ணலான்னு சொல்லியிருந்தனல்லோ. ஆமாக்கா, அதான் நம்ம முன்னாடியே பேசினோமே. என்னக்கா வேலை பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமாக்கா? அக்கா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைமிங் ஒத்து போகிற மாதிரி சொல்லுக்கா. நானும் கொஞ்சம் பண்ணணுமல்ல. இங்கே வாரம்சு, இப்போ நம்ம செய்ய போகிற வேலை கண்டிப்பாக நேரங்காலமெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்மளும் 10 ரூபா சம்பாதிக்கணுமல்ல. நம்மளுக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்க வேண்டாம். இப்படியே எத்தனை நாளைக்குத்தான் அடிமையாக இருக்கிறது சொல்லுவாக்கலாம். அதெல்லாம் சரித்தேக்கா. இருந்தாலும் இந்த கிளவியும் எங்கள் வீட்டுக்காரரையும் கொஞ்சம் சமாளிக்கணுமல்லக்கா. ஹம்சக்கா, நம்ம மீனாட்சி அக்காவே இவ்வளோ தூரம் துணிஞ்சு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பயந்துட்டு இருக்கிறீங்க? அக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் எப்படிக்கா முன்னேறது? நம்ம தோணி நம்ம 10 ரூபா சம்பாரிச்சாதாக்கா நம்மளுக்குன்னு மரியாதையே இருக்கு. அதெல்லாம் சரித்தேன். அதுக்கு வேண்டி வீட்டில் பகைச்சிட்டா வர முடியும்? அட கூறு கட்டவளே, வீட்டில் எனத்துக்கு பகைச்சிட்டு வர்றேன். நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தானோ. வீட்டு வேலையை செய்யாமல் இருந்தா தானே அவங்க நம்மளை பேசுவாங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம வேலையும் நம்ம பார்க்க வேண்டியது. சரி சரி, என்ன வேலைன்னு முதல்ல சொல்லுங்க. எனக்கு ஒத்து வருதான்னு பார்க்கலாம். ஆமாக்கா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கக்கா. எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. ருக்கு, அம்சா, நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டுதான் இட்டச்சோட்டு வாசல் கிடக்குது. வீட்டை சுற்றியும் இத்தனை இடம் கிடக்குது. பக்கத்துலேயே இந்த பசங்க ஹாஸ்டல்லாம் இருக்குது. அதுகெல்லாம் அங்கேயும் இங்கேயும் தள்ளுவண்டியில் போய் தின்னுட்டு கிடக்குதுகளோ. ஏதோ நம்ம வீட்லேயே சிறுசாக ஒரு மெஸ்ஸு மாதிரி ஆரம்பித்தோம்னா காலையிலத்துக்கு மத்தியானத்துக்கு பொழுதோடத்துக்கு நம்மளால முடிஞ்சது இப்போதைக்கு செஞ்சோம்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிடலாமல்லோ. மீனாட்சி அக்கா, சூப்பரான ஐடியாக்கா. இந்த ஐடியா எங்களுக்கு தோணாமல் போச்சே. அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்கள்லாம் பாவக்கா அந்த தள்ளுவண்டியில் இருக்கிற எதைவோ போய் சாப்பிட்டு வருதுகோ. அக்கா, நம்ம வீட்லேயே மிஸ் ஆரம்பித்து நம்ம வீட்டு சாப்பாட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தாக்க வருவாங்க. ஆமாம் மீனாட்சி அக்கா, இப்பெல்லாம் யாருமே வீட்டில் மெஸ் வச்சு யாருமே நடத்துறதில்ல. அதனால கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டுக்கு தேடி வருவாங்க பாருங்களேன். அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே இதில் சம்மதம் தானோ? நம்ம இதை ஆரம்பிச்சிடலாமா? மீனாட்சி அக்கா, எங்கள் 2 பேர்த்துக்குமே முழு சம்மதம். ஏருக்கு உனக்கு சம்மதம் தானோ? என்னக்கா இப்படி கேட்குறீங்க? சூப்பரான ஐடியாக்கா. இதை விட்டால் நம்மளால பண்ண முடிகிற வேலை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. எது எடுத்தாலும் கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு இந்த வேலைக்கு எந்த காம்படிஷனும் இல்லை. நம்ம மட்டும் சாப்பாட்டை நல்லா குவாலிட்டியாக போட்டால் நம்ம தொழில் பிச்சுக்கிட்டு போகும் பாருங்களேன். அக்கா, அப்புறம் என்ன, ருக்குக்கும் ஓகே, எனக்கும் ஓகே. என்ன நைட்டுக்கெல்லாம் தான் கொஞ்சம் டைமிங் எனக்கு ஒத்து வருமானு தெரியல. காலையிலையும் நேரத்துலையே வரோன்னு. சரி, எப்படியோ ஒன்று பண்ணுவோம். அக்கா, இதை நம்ம வெயிட் பண்ணாமல் இன்னைக்கே தொடங்குறோம். தொடங்கலாம். நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு எல்லாம் வெளியில் க்ளீன் பண்ணி சிறுசாக ஒரு குடிசையாட்ட போட்டு இப்போதைக்கு தொடங்குவோம். அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்து வைப்போம். அப்புறம் நல்ல நாளாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்து தொடங்கிக்கலாம். ஏன்? சரிக்கா, வாங்க அதுக்கான வேலையை முதல்ல பார்க்கலாம். முதல்ல அண்ணங்கிட்ட சொல்லுங்கள், நம்ம போய் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கலாக்கா. என்ன 3 பேரும் இன்ன வரைக்கும் பெரிய மாநாடே போட்டுட்டு இருக்கிறீங்களாட்டுக்குது. என்ன விஷயம்? அது மாமா, நாங்கள் நம்ம வீட்லேயே ஒரு சின்னதாக மெஸ் ஆரம்பிக்கலாமுன்ட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே பசங்க ஹாஸ்டல் இருக்குதல்ல மாமா, அவங்கெல்லாம் நம்ம மெஸ்ஸில் சாப்பிடுவாங்கல்ல மாமா. அதுகளுக்கும் வீட்டு சாப்பாட்டு ஓட்ட மாதிரி இருக்குது. பாவம், அதுகளும் எங்கேயோ ஒரு வாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகுங்களோ. மீனாட்சி, இது எப்பத்திலிருந்து இப்படி ஒரு யோசனை? பரவாயில்லையே, இதுவும் நல்ல ஐடியாவாத்தே இருக்குது. நம்ம வீட்டுலதான் இடம் கிடக்குதல்லோ, ஆரம்பிங்கோ. மாமா, அப்படின்னா இந்த வேலை தொடங்குறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே?
எனக்கு என்ன பிரச்சனை மீனாட்சி, நீங்க 3 பேரும் ஒத்துமையா சேர்ந்து என்ன பண்ணுனீங்கனாலும் எனக்கு சந்தோஷம். என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, பண்ணி கொடுக்குறேன். அக்கா அதான் அண்ணாவே ஓகே சொல்லிட்டாங்கல்ல, நம்ம இப்பவே வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்கக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, வாங்க நம்ம இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, போய் தாராளமா ஆரம்பிங்க, போங்க. எது முடியுதோ அதை பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா, நாங்கள் பண்ணுற இந்த வேலையாவது எங்களுக்கு நல்ல முறைக்கு கை கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க மாமா. மீனாட்சி, எதை பண்ணினாலும் நல்ல தரமா நல்ல முறைக்கு பண்ணி கொடுத்தா ஆண்டவனே கை கொடுப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பண்றத நல்ல முறைக்கு பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி சரி, சும்மா இப்படியே எத்தனை நேரத்துக்கு பேசிட்டு இருக்கிறது. அக்கா, முதல்ல நம்ம கடைக்கு ஒரு பேர் வைக்கணுமே. ஆமா ருக்கு, அதுவும் சரித்த, நல்ல பேரா வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம் அக்கா? பேசாம வீட்டு முறை சமையல்னு வச்சுட்டா? அது நல்லா இல்லை, அது ரொம்ப சிம்பிளா இருக்குது. அக்கா, பேசாம மீனாட்சி மிஸ் அப்படின்னு வச்சிடலாமா? வாவ், சூப்பர் சூப்பர் பேருக்கா, மீனாட்சி மிஸ். சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர் சூப்பரு? அது எப்படி என்ற பேர் மட்டும் வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்க முடியாது. அப்படியெல்லாம் பேர் வைக்க வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, நல்லதா யோசிச்சு நல்லா பேர் வைங்க, நான் போய் சித்தே படுக்கிறேன். பேரெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம், நம்ம முதல் போய் வேலை பார்க்கலாம், நடங்கோ. இருங்கக்கா, மீனாட்சி மிஸ் இந்த பேர் தான் நம்ம வைக்கிறோம். அது எப்படி அம்சா, மீனாட்சி மெஸ்? ஆமா, ஏன் நான் ஒருத்தியா வச்சு நடத்துறேன், அது எப்படி உங்களை விட்டு போட்டு என்ற பேர் மட்டும் வைக்க முடியும்? அப்படியெல்லாம் வைக்க முடியாது, பேசாம நடங்க, வேலைக்கு போய் பார்க்கலாம். அக்கா நீங்க பேசாம இருங்க, மீனாட்சி மிஸ் இதுதான் சூப்பரா இருக்குது. அக்கா, உங்க வீட்டில் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ இடம் போட்டு எல்லாம் செலவு பண்ணி போடுறது நீங்க. நாங்க என்னக்கா கூட ஹெல்ப்புக்கு தானே இருக்கிறோம், அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மிஸ். ஆமாம் மீனாட்சி அக்கா, நாங்கள் ஒரு நேரம் வர்றோம், வராமல் போகிறோம், முழு உழைப்பு நீங்கள் தான் போடுறீங்க, அதனால மீனாட்சி மிஸ் இதுதான் வைக்கிறோம். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, முதல்ல நடங்க, வேலை பார்க்கலாம். மீனாட்சி மிஸ் துவக்க விழாவிற்கு அனைவரும் வருக வருக. அக்கா, இன்னைக்கு மிஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுற நம்ம மிஸ்ஸு சீக்கிரமாக ஹோட்டலாக ப்ரமோட் பண்ணோனுக்கா. பண்ணுவோம், முதல்ல போய் மெஸ் ஆரம்பிக்கல, நடங்க பிள்ளைங்களா.